ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தனை நமக்கு மரணத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. தேவ ஜனமே, மாம்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் என்னதான் இந்த வேதத்தை கையில் எடுத்தாலும் கூட, நாம் வேத பண்டிதர்களா இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும், இதோ அடிக்கடி மாம்சம் நம்மோடு கூட போராடுகிறதா இருக்கிறது. உலகத்தின் சிந்தனை நம்மளை ஆட்கொள்ளுகிறதா இருக்கிறது. இது எப்படி முடியுமோ, இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், மாம்ச சிந்தை நமக்கு மரணத்தை கொடுக்கிறது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் வாயிலாக நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். மாம்ச சிந்தனை மரணம் என்று சொல்லும் பொழுது, மாம்சத்திலே நாம் உலகத்தின் கிரியைகளுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, மாம்ச இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுத்து வாழுகிற பொழுது பாவம் செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். மாறாக ஆவியின் சிந்தையோடு நாம் இருக்கும் பொழுது, என்னோடு கூட ஆவியானவர் இருக்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட வேத எழுத்துக்கள் அவரால் எழுதப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை என்னை வாழ வைக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை இந்த உலகத்தின் கவலைகளுக்கும் உலகத்திற்கு ஒத்த வேதனைகளுக்கும் என்னை விலக்கி அவருடைய ராஜ்யத்தில் என்னை சேர்க்கிறதா இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மாறாக எந்த சூழ்நிலையிலும் உலக கவலைகள் நம்மை நெருக்கக்கூடாது. எதிர்கால கவலைகளோ நிகழ்கால கவலைகளோ நம் சரீரத்தை போட்டு ஒடுக்க கூடாது. வியாதிகளை குறித்த கவலை, பணத்தை குறித்த கவலை, பிரச்சனைகளை குறித்த காரியங்கள், இப்படியே நாம் மாம்சத்திலே உழன்று கொண்டு இருப்பதற்காக, சரீரத்திலே நாம் இருந்து சரீரத்தினுடைய கிரியைகளின்படி நாம் நடக்கிறவர்களாய் இருப்பதற்காக இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. மாம்சத்திலே நாம் அநேக உபத்திரவங்கள் நமக்கு வரலாம், ஆனால் அதை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். உலகத்திற்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எப்படி சாத்தானை ஜெயிக்க வேண்டும், எப்படி இந்த உலகத்தின் கிரியைகளை ஜெயிக்க வேண்டும், எப்படி நம் சரீரத்தை பாவத்துக்குள்ளாக்குகிற காரியத்திலிருந்து நாம் ஜெயிப்பது என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு இந்த வேத வார்த்தைகளின் நிமித்தமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆழ்ந்து காட்டியும் அவர் சென்றிருக்கிறார். எனவே தேவ ஜனமே, மாம்சத்திலே நாம் சிந்தனை வராதபடிக்கு, மத்தேயு 4 சொல்லப்பட்ட சோதனைக்காரன் நமக்கு கொண்டு வருகிற சோதனைகளை பார்த்து பயப்படாதபடிக்கு ஆவியின் சிந்தனையிலே, வசனத்தின் சிந்தனையிலே நாம் வாழ்ந்து உலகத்தை ஜெயம் எடுப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக மாம்சத்திலே நாங்கள் போராடாதபடிக்கு, அப்பா, இந்த உலகத்தின் காரியங்களிலே நாங்கள் போராடாதபடிக்கு ராஜா, போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும் பொழுது உம்முடைய வார்த்தைகளை சொல்லி நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.